மாவட்டத்திலோட ஒரு கிராமத்து ஸ்கூலுக்கு பள்ளிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஆனால் தேங்க்ஸ் டு தட் கவுன்சிலிங் சிஸ்டம் ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அந்த சிஸ்டம் வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக தான் நான் பார்க்குறேன். அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஊக்க மருந்து அந்த சிஸ்டமே. அதனால தான் தெரிஞ்சது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதுக்கு நம்மளும் அப்ளை பண்ணலாம், நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் கவுன்சிலிங்கில் உட்கார்ந்த உடனே தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நீங்கள் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ளே போனோம்னா குறைந்தபட்சம் 99.99க்கு மேலே ஒரு 2 மார்க்காவது வாங்கணும். கரெக்ட் தானே? 99.99க்கு மேலே இன்னொரு 2 மார்க் வாங்கினா தான் அந்த ஏரியாக்குள்ளே விடுவாங்க. அவ்வளோ சீன் அது, ஓவர் சீன் அது. நான் வந்து 97 வாங்கிட்டேன். முட்டி மோதி அதுக்கே தாவு தீர்ந்துருச்சு, ரணக்களம் ஆயிடுச்சு. முட்டி அது வாழ்நாள் ரணம். அது 97 வாங்கி அந்த பக்கத்துக்கே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அரசு தந்த இன்னொரு பெரிய ஊக்கம் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன். இன்னும் நான் இதை ஒரு நன்றியோடையும் நெகிழ்ச்சியோடையும் மகிழ்ச்சியோடையும் இங்கே பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன். அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த பெரிய ஊக்க மருந்து என்னை என்ன பண்ணுதுனாக்கா சென்னைக்கு கூட்டிகிட்டு வருது. அந்த ஊக்க மருந்து கையை பிடித்துக்கொண்டு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உள்ளே உட்கார வைக்குது. இந்த 35 வருடங்கள், இந்த பாஸ்ட் 3 டெக்கேட்ஸ் நண்பர்களே, அந்த ஒரு நிகழ்வு, அப்போ கிடைத்த அந்த ஊக்கம் எத்தனையோ வாசல்களை எனக்கு இந்த 35 வருடங்களை திறந்து வச்சிருக்குங்கிறத நான் அப்பப்போ உணர்ந்திருக்கிறேன். அவ்வளவு பெரிய ஊக்கமாக, அவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஊக்கமாக, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இந்த மடிக்கணினி திட்டத்தை நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இது வந்து நிறைய மாணவர்களுக்கு வெகு தூரம் கூட்டி செல்லக்கூடிய ஒரு ஊக்கமாக இது அமைய போகுதுங்கிறது என்னால் கண்டிப்பாக உணர முடியுது. அதே சமயம் மாணவர்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி விழாவில் கண்டிப்பாக நிறைய பேர் இதை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியும். லேப்டாப், இந்த ஆல் திஸ் டிவைசஸ், இந்த மாதிரி கருவிகள், திறன் பேசிகள், குறிப்பாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இது எல்லாமே உண்மையிலேயே நம்மளை ஆக்கத்தை நோக்கி கொண்டு செல்லுதா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மானுடத்தையே அழிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விவாதமும் நடந்துகிட்டே இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை விட்டுட்டு நம்ம யோசிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பட்டிமன்ற டாபிக் இது. மதிப்பிற்குரிய ஐயா சாலமன் பாப்பையா தலைமையிலே இந்த டாபிக் வச்சு நம்ம கண்டிப்பாக பேசணும். அன்பின் பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பிள்ளைகளே, லேப்டாப்ன்றாங்க, திறன் பேசிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இதெல்லாம் உண்மையிலேயே நம்மளை ஆக்குதா இல்லை அழிக்குதா? கேட்கணுமா இல்லையா? நியாயமான கேள்வியா இல்லையா? கரெக்டா? நிச்சயமாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இதுக்கு பதில் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஆக்கமோ அழிவோ ஒரு பொருள்னால வர்றதில்ல, நிச்சயமாக ஒரு பொருள்னால வர்றதில்ல. அந்த பொருளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செயல்னால வருதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, தட்ஸ் ப்ராப்ளி an alarm. ஓகே, ஸோ நம்மளுடைய செயல்னால தான் வருது. இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்ம ஒரு செயல்னால தான் வருது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொருள்னால ஆக்கமோ அழிவோ வந்துட போகிறதில்ல. பட் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இதையும் தாண்டி நண்பர்களே, சைக்காலஜியில் ஒரு முக்கியமான நுட்பமான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அந்த கருத்து என்னன்னாக்கா, நீங்கள் எந்த ஒரு செயலும், நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலும், எனிதிங் தட் யூ டூ, எந்த ஒரு முடிவும் ஒன்று உங்களை ஆக்கத்துக்கு கொண்டு போகும், இல்லை அழிவுக்கு கொண்டு போகும். இடையில ஒன்றுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் இன் பிட்வீன். அந்த அப்சர்வேஷனை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தெர் இஸ் நத்திங் இன் பிட்வீன். இடைப்பட்டுன்னு எதுவுமே கிடையாது. இந்த ஆக்ஷன்னால, இந்த முடிவுனால நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, சும்மா நியூட்ரல் தான் அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க. தெர் இஸ் நத்திங் இன் பிட்வீன். நண்பர்களே, ஆல் ரைட், ஓகே, மாணவ செல்வங்களே, இது உங்களுடைய ஆக்கத்தின் காலம். சரியா? ஆக்கம்ங்கிறது ரொம்ப ஒரு வலிமையான ஒரு வார்த்தை. ஆக்கம்ங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு வலிமையான ஒரு வார்த்தை. அதுக்கு சக்ஸஸ்னு ஒரு மீனிங் கொடுக்கலாம். அதையும் தாண்டி பல லேயர்ஸில் அதுக்கு மீனிங் இருக்கு. ஒரு உயர்வு, ஒரு ஊக்கம், ஒரு என்கரேஜ்மெண்ட், உயர்வை நோக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலையத்தை ஆக்கம் சொல்றாங்க. கரெக்டா? ஊரில் கிராமங்கள் எல்லாம் சோறு ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க. சமையலுக்கே அப்படிதான் சொல்லுவாங்க, சோறு ஆக்குதல். ஆனால் மற்றதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குழம்புக்கெல்லாம் குழம்பு வைக்கிறது, ஆனால் சோறு ஆக்குதல். ஸோ அது ஏன் சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சோறு எவ்வளோ முக்கியமோ ஆக்குதல் அவ்வளவு முக்கியம். கரெக்டா? அந்த ஆக்கத்திற்கான உங்களுடைய பெரிய பயணத்தில் ஒரு ஊக்கமாகத்தான் இந்த லேப்டாப் இருக்க போது, இந்த கணினி வழங்கும் இந்த திட்டம் இருக்க போது.
ஸோ உங்களுடைய பயணம் ஆக்கப்பூர்வமான பயணமாக இருக்கட்டும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு குரல் ஒன்று இருக்குது, ஆக்கம் ஊக்கம்ன்ற ரைமிங்கில் சொல்லிட்டதுனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ரைம் யாராவது சொல்லியிருப்பாங்க, நம்ம பெரிய தலை சொல்லியிருக்கு, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் ஊக்கத்தோடு நீங்கள் உழைக்கும் போது ஆக்கம்ங்கிறது உங்களை தேடி வந்துடும். தேடினா உங்களை எங்கே இருக்கான்னு கேட்டு கேட்டு கண்டுபிடிச்சு அட்ரஸ் தேடி வந்துருமா. ஆக்கம் அதர்வினாய் செல்லும்னா அட்ரஸ் தேடி செல்லும். ஆக்கம் அட்ரஸ் தேடி செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஸோ ஊக்கத்தோடு நீங்கள் உழைக்கும் போது ஆக்கம் உங்களை அட்ரஸ் தேடி வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த விழாவும் ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. பெரிய பல துறைகளில், அரசு கல்லூரிகளில் படித்து பல துறைகளில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஆளுமைகள்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கிங் கான்ஃபரன்ஸ் மாதிரி தான் பார்க்குறேன். நீங்கள் மாணவர்களே, நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது இந்த கான்ஃபரன்ஸஸ்க்கு அடிக்கடி அனுப்புவாங்க, நெட்வொர்க் பண்ணிட்டு வாங்கன்னு. பேசிக்கலி அது என்னென்னா ஆட்களை தெரிஞ்சுக்கிறது தான். யார் எந்த துறையில் இருக்காங்க, என்ன வேலை பண்ணுறாங்க, எங்கே என்ன நடக்குது, யாருக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும், எதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் இந்த விழாவே நடந்துகிட்ருக்கு, என்னால் பார்க்க முடியுது. இந்த விழாவின் மூலமாக அரசு உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு, அரசு உங்களுக்கு என்ன சொல்ல வருதுனாக்கா, நாங்கள் இருக்கோம் சரியா, நமக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஆள் இருக்குது. மக்களே, நீங்கள் படிச்சுட்டு மட்டும் வாங்க, நாளை நமதே, உலகம் உங்கள் கையில். நான் ஒரு சின்ன பாட்டோடு முடிச்சுக்கிறேன். இந்த பாட்டு நம்ம யுகபாரதி எழுதினது தான். அந்த திருக்குறளை உள்வாங்கி தான் இந்த பாட்டை அவர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இது ஷான் ரோல்டனோட மியூசிக்கில் இந்த கடந்த 10 வருடங்களில் வந்த பல பாடல்களில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப் 10ல் கூட கண்டிப்பாக நான் வைப்பேன் நான். இது ஜெய்பீம் படத்தில் கிளைமேக்ஸ் பாட்டு யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஜெய்பீம் படத்தில் கிளைமேக்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கும், சூர்யா வெளியே வர்றாரு, அந்த பாட்டு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைதாங்க ஜீவன் உண்டு, எங்கே போனாலும் உன் வானம் கண்ணோடு, எல்லை எங்கில்லை வா காலம் நம்மோடு. ஓ உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்து போவதுதான் வாழ்வின் அறம், அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடித்தரம். தேடல் இல்லாத உயிர் உண்டோ சொல்லம்மா, எல்லாம் லேப்டாப்பில் அதை தேடு கண்ணம்மா. அது கிடையாது, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. ஓ ஓ மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைதாங்க ஜீவன் உண்டு. நன்றி.